சிம்சோனுடைய ஜெபம் மற்றவருடைய ஜெபத்தை காட்டிலும் வித்தியாசமா இருந்தது. சிம்சோன் 2 இடத்துல அவன் ஜெபிக்கிறான். ஜெபம்னா சும்மா மனுஷன் பேசுற மாதிரி தான் பேசுவான். அவனுக்கு அந்த ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்தி ஜெபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இல்லாட்ட ஒரு தாயிட்ட இல்லை ஒரு தகப்பன்ட்ட இல்லை மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவான். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சொல்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதுக்கு முன்னால அவன் ஜெபிச்சதாக எங்கேயுமே இல்லை. கர்த்தரை கூப்பிட்டான்லாம் இல்லை. அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அந்தந்த நேரத்தில் இந்த ஆவியானவர் இறங்குவார். அந்த அபிஷேகம் இறங்கும், அவன் அதுக்குரிய வேலையை செய்வான். சிங்கத்தை கிழிப்பான், 30 பேரை கொன்றுவான், 300 நிறைய பிடிப்பான். அந்த பலமா இறங்கும். அந்த 2 புது கையெல்லாம் அருந்து போகும். இப்படிதான் அவனுடைய பிராக்டிஸ் இருந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் அவன் இங்க இந்த ஒரு இடத்துல தான் ஜபத்தை துவங்குறான். அவன் லைஃப்ல அவன் 2 ட்ரிப் தான் ஜெபிச்சான். அதாவது வேதம் சொல்லுது, தனி ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இங்க அவன் கூப்பிடுறான், மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ? அந்த ஜெபம் பாருங்க, 2 நிமிஷத்துல பதில் கிடைச்சிச்சு. அடுத்த நிமிஷம் தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணி, உடனே அடுத்த செகண்ட் அவனுக்கு தண்ணீர் ஓடி வந்தது. என்ன மாதிரி ஜெபம் பாத்தீங்களா? நம்முடைய ஜெபம் உடனே கண்மலையை பிளக்கணும். நம்முடைய ஜெபம் உடனே தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரணும். அந்த அளவு அவன் ஜெபித்தான். அந்த ஜெபத்தினுடைய தாக்கம் எப்படின்னா, மரணத்தில் நிக்கிற மாதிரி தான். அவனுக்கு அந்த தாகத்துல எங்க வந்துட்டான், மிகவும் தாகம் அடைந்தான். செத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றான், நான் தாகத்தினாலேயே நெஞ்சிடுவேன், செத்தே போயிடுவேன், எனக்கு இப்ப தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே கண்டிஷன்ல தான் அன்னைக்கு இஸ்மவேல் வந்தான். ஆகார் அந்த குழந்தைய தூக்கி, இந்த பிள்ளை இனிமே செத்துரும் அப்படிங்கிற கண்டிஷன்ல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு பிள்ளை ஒரு இடத்துல போட்டுட்டு இவன் எங்க போயிட்டா, கூப்பிடுற தூரத்துக்கு தூரம் அங்க போய் நின்றுட்டு அழுதா. போச்சேன். கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்கல, அந்த தாகத்துல சாகிற மாதிரி கத்துது பாருங்களா, அந்த பிள்ளையின் சத்தத்தை தான் என்ன செய்தாரு, கர்த்தர் கேட்டார்னு இருக்கு. அந்த அளவு அந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாது. அந்த லெவல்ல இப்ப பிள்ளை அந்த கண்டிஷன்ல கத்துது, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு. என்ன பண்றது? அவன் சவுண்ட் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல கர்த்தர் இறங்கினார். அதனால நம்ம ஜெபம் சரியா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அட் அ டைம் பதில் கொடுத்துட்டார். உடனே அவனுக்கு பதில் அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கும்? அந்த பயணத்துக்கு அங்க போட்டு அவன் கடந்து கத்துன்னு கத்தி உயிர் போற மாதிரி கத்துனான். சின்ன குழந்தை பையன். ஒரு விதத்தில் அவன் பரியாசம் பண்ணுவான். ஆனாலும் அவனுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் நோக்கி கத்துற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. சரி, அந்த சப்ஜெக்ட் வேணாம். நாம இப்போ சிம்சோனுடைய ஜெபம், 2வது ஜெபம் எப்ப பண்ணா? சாகும்போது. ஆண்டவரே ஒரு விசை எனக்கு என்ன செய்யும், எனக்கு என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்து. அதுதான் அவனுடைய அடுத்த ஜெபம். அவனுடைய ஜெபமே கொஞ்சம் டிஃபரெண்டானதுதான். பிடிச்சா ஒரே பிடிதான், அதுவே நிப்பான். அவன் நம்ம சொல்றோம், அவனுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அவனுக்கு சுத்தி சத்துருக்கள் நிக்கிறாங்க, 1000 பேரை கொண்டுட்டு இருக்கான். அப்ப இப்ப முழு பெலிஸ்தரும் யாருக்கு விரோதமா நிக்கிறான்? 1000 பேரை கொண்ட வெறியில இருக்கிறான். அவ்வளவு பேரும் இவனை சூழ்ந்துட்டு இருக்கும் போது இவன் சொல்றான், ஆண்டவரே இப்ப எனக்கு பயங்கர தாகமா இருக்கு, தண்ணி கொடுத்தீங்கன்னா நினைஞ்சிருவேன், எழும்பிடுவேன். தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில போய் விடணுமா? இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சீங்களே. நம்ம அப்படி ஜெபிக்கலாம், இத்தனை வருஷம் எங்களை கொண்டு வந்தீங்களே,
அழைத்து கொண்டு வந்தீங்களே, எத்தனை வருஷம் என்னை ஆசீர்வதிச்சீங்களே, எத்தனை வருஷம் என்னை பாதுகாத்தீங்களே, எத்தனை வருஷம் என்னை பராமரித்தீங்களே, எத்தனையோ வியாதி வந்துச்சே என்னை காப்பாற்றிட்டீங்களே சுவாமி, எத்தனையோ விழுகைக்கு எதுவான சூழ்நிலை வந்துச்சே அப்பெல்லாம் என்னைய பாதுகாத்தீங்களே, மரணத்துக்கு எதுவான எத்தனையோ பாதை வந்துச்சே அப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க, என்னைய பாதுகாத்தீங்க. இப்ப நான் விசுவாசத்தை விடணுமா, இப்ப என் நம்பிக்கை தகர்ந்து போகணுமா, இப்ப நான் பின்மாறணுமா அப்படின்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போராடி அந்த நம்ம என்ன பிரச்சனையில நிக்கிறோமோ அதை முன்னால வச்சு என்ன செய்யணும், இதை சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நம்மை அழைத்ததை என்ன செய்வாரு, நினைவு கூறுவார். நம்ம காப்பாற்றினதெல்லாம் நினைவு கூறுவார். எதுக்காக இவனை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத கர்த்தர் நினைத்து பார்த்து நமக்கு இரக்கம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே, சிம்சோனை போல நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் சத்துரு கையில என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. வெறுத்த சேதனம் இல்லாதவன் கையில போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. எங்களுக்கு நீங்க இறங்கும் சுவாமி, எங்களுடைய காரியங்களை நீங்க இறங்கும். எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, எங்களுடைய குடும்பத்தாருடைய காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல, விசுவாச பாதைகள்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். நம்ம அப்படி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். பாருங்க, உடனே கர்த்தர் பள்ளத்தாக்க என்ன செய்தாரு, பிளக்கு பண்ணிட்டார். பாருங்க, அங்க தண்ணி இருக்கோ இல்லையோ, இவன் ஒரு ஆளுக்காக எதை செய்யறாரு, பள்ளத்தாக்கு அது இந்நாள் வரையும் இருக்கிறது. அடுத்த ஸ்டெப் இவனுக்காக பிளந்தது இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கு, அதே இடத்துல இருக்கு. கர்த்தர் அப்படி ஒரு ஊற்றை திறந்து வச்சார். அதனால கர்த்தர் நம்முடைய ஒரு ஆளுடைய நிமித்தமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவா. சிம்சோனை போல அந்த ஜெப ஆவி, சத்ருவின் கையில் நான் விழக்கூடாது கர்த்தாவே, என் மூலமாய் பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு இருக்க, பாவத்திலும் சாபத்திலும் இருந்த என்னை நீ ரட்சித்திருக்க, என் குடும்பத்திலேயே என்னை நீ ரட்சித்திருக்க, என் சகோதரர் மத்தியில் என்னை ரட்சித்திருக்க, என்னோட புறஜாதிகள் மத்தியில் என்னை ரட்சித்திருக்க, என்னை மாத்திர அபிஷேகம் பண்ணி இருக்க, எனக்கு தேவைகளை இவ்வளவு நாள் நீ சந்தித்து வந்திருக்க. இந்த கடைசி நேரத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, சத்தியத்தை விடக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகக்கூடாது. எனக்கு நீர் உதவி செய்யும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீங்க தான் என்னை அழைத்து கொண்டு வந்தீங்க. என் மூலம் என் ஜெபத்தை எத்தனையோ ஜெபங்களை நீர் கேட்டீர், எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தீர், எத்தனையோ விஷயம் எனக்கு சுகத்தை கொடுத்தீர், அநேகருடைய கட்டுகளை அவிழ்த்தீர். இப்படி பலருக்கும் ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கை எனக்கும் பிரயோஜனமா இருக்கும் பொழுது நான் இப்பொழுது இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல சிக்கி கிடக்கிறேன். எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும். நீங்கள் பழையதை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றியுள்ள இருதயமும் வரும், அதே நேரத்தில் தேவனுடைய இரக்கமும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சிம்சோனின் ஜெபாவிக்காய் போராடுவோம். அல்லேலூயா. சிம்சோனுடைய போல போராடுங்க. அவனுடைய முடி மறுபடி முளைத்தது. அப்படித்தானே? சிறைக்கப்பட்டதான அவனுடைய முடி மறுபடி முளைத்தது. அது அவனுடைய பலனை திரும்ப அவனுக்கு கொண்டு வந்தது. அவன் முடி முளைச்சு வளர்ந்து பெரிய ஜடையாகி அப்படி பழைய நிலவரத்துக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு அந்த பலன் வந்ததுன்னு நினைச்சல சொல்லல. அப்படின்னா இன்னொரு எத்தனையோ வருஷக்கனா. ஆனா முடி முளைத்த உடனேயே அவனுக்கு என்ன வந்துருச்சு, அந்த பலன் வந்துருச்சு. இது எதை காண்பிக்குதுன்னா, நம்ம பிரதிஷ்டையை உடைச்சிருப்போம், அதனால பல நஷ்டங்கள். ஆனா பிரதிஷ்டையை நீங்க புதுப்பிச்சீங்கனாலே அந்த பலன் என்ன செய்யணும், மறுபடி வந்துடும். அதை விட பவர் கூடுதான் வரும். ஏன்னா நீங்க மனஸ்தாபப்படுறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க, அழுகுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை உடைக்கிறீங்க. நமக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஊழியர்கள் எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்படணும். புதுப்பிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரன்னா, ஊழியக்காரிங்கன்னா, நல்ல ஒரு விசுவாசின்னா இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் நெஞ்சிருக்கணும், தங்களை புதுப்பிச்சிருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய பலனை புதுப்பிச்சுட்டு என்கிட்ட வான்னு சொல்றார். பின்பு வந்து என்கிட்ட பேசுங்கிறார். வாசிங்க ஏசாயா எந்த அதிகாரம், 1ஆம் வசனம். பலனை புதுப்பித்துக் கொண்டு அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து நின்று பேசுங்கிறார். 41:1. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்யட்டும்,
பேசட்டும். பலனை புதுப்பிக்கிறதுங்கிறது என்னது? பிரதிஷ்டைய புதுப்பிக்கிறது. ஒரு விசுவாசிக்கு காமனா ஒரு பிரதிஷ்டை இருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு பொதுவாக ஒரு பிரதிஷ்டை இருக்கு. இது போக பர்சனலா என்ன இருக்கு? ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். இருக்கா? உங்களுக்குள்ளே நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்குள்ளேயே, அதான் உள்ளான மனுஷன்ல உள்ளது, அப்படி பிரதிஷ்டை இருக்கா ஒவ்வொருத்தருக்கும்? ஒவ்வொன்றிலும் ஒரு பிரதிஷ்டை இருக்கு. அது ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிற அந்த அனுபவத்தை பொறுத்து, உங்களுடைய வளர்ச்சியை முதிர்ச்சியை பொறுத்து என்ன செய்யுது, அது இருக்கு. அப்படி எல்லாரும் தனித்தனியா பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா? எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன பிரதிஷ்டை நமக்கு இருக்கணும். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். அவங்க பரிசுத்தவான்கள் தான். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். இவங்களதான் எங்க கூட்டி சேருங்கள் பாரு, வருகையில இவங்களெல்லாம் கூட்டி சேருன்னு சொல்லுவார். அப்போ நம்முடைய ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள பலியினால ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பிராக்டிஸ் என்ன செய்யணும்? வேணும். உங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். உங்களுடைய குடித்தல், உங்களுடைய போஜனம், அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன பிரதிஷ்டைகள் நீங்கள் இருக்கணும். அதுல ஒரு பலன் இருக்கு. ஒவ்வொன்றில் என்ன இருக்கு? ஒவ்வொரு பலன் இருக்கு. அவன் பாருங்க, அவனுடைய முடி முளைத்தது, அவ்வளவுதான். இனி ஜடை போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பில்லரெல்லாம் நெஞ்சிடலாம், அடிச்சு கட்டடத்தெல்லாம் உடைச்சிடலாம். நியாயாதிபதிகள் 16:22. அவ்வளவுதான். அவனுடைய தலைமையர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு, அதோட வந்துட்டானே, அந்த கட்டடத்தை அசைக்கிறதுக்கு வந்துட்டானே நம்பிக்கையோடு. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றானா, நீங்க பிரதிஷ்டையை புதுப்பிச்சிட்டீங்கனாலே போதும், கர்த்தர் செஞ்சிருவாரு, உங்களுடைய பலனை புதுப்பிச்சிருவார். நீங்க இதை மெயின்டைன் பண்ணணும், பிரதிஷ்டையை மெயின்டைன் பண்ணணும். அதை யாரும் உடைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது. அது சாப்பாடு விஷயமா இருக்கலாம், ட்ரெஸ் விஷயமா இருக்கலாம், நைட்டு தூக்கம் விஷயமா இருக்கலாம், பைபிள் ரீடிங்கா இருக்கலாம், முழங்காலா இருக்கலாம். ஒரு சிலர்லாம் பாருங்க, முழங்கால் போடுறதுக்கு வைக்கப்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை. அவங்களாம் என்ன செய்றாங்க? எங்க முழங்கால் போட சொல்லலாம்னு போடுவாங்க. ஒரு சிலர் கை வைத்ததுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை, ஜெபனாலே என்ன செய்வாங்க? கையை வைத்திருவாங்க. ஒரு சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர்லாம் பிரதிஷ்டை பண்ணி எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டாங்க. ஒரு சிலர் நகை கலத்துக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர் மீசை எடுக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர் முடியை ஷார்ட்டா வெட்டுறதுக்கு வைக்கப்படுவாங்க. ஒரு சிலர் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்படி பலவிதமான பிசாசு போராட்டம் அவங்களோட இருக்கும். அந்த பிரதிஷ்டையை பண்ண விடாம இந்த ஆவிகள் என்ன செய்யும்? தடுக்குது. அந்த நேரத்துல எல்லாம் நம்முடைய பிரதிஷ்டையில் இருக்கும். சிலருக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வைக்கும், ஆவியில் நிரம்புறதுக்கு. அபிஷேகம் கிடைச்சிருச்சு, ஆனா ஆவியில ஃப்ரீயா நிரம்புறதுக்கு என்னது? ஒரு வெக்கம். அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஆண்டோடைய சமூகத்துல களி கூறணும். அதனால பிரதிஷ்டைங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி எப்படி கீழ்படுத்துவாரு சொல்லுங்க? அது குதிரையாது பிடிச்சி கடிவாளம் போட்டு இழுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு. நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறதுன்னா பிரதிஷ்டையில அது என்ன செய்யறது? கீழ்படுத்துறது. பிரதிஷ்டையில பேச மாட்டேன், அசுத்தமான வார்த்தைகள் பேச மாட்டேன், தெய்வீகத்துக்கு புறம்பான வார்த்தைகள் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். இப்படி தங்களை தாங்களே அவங்க நெஞ்சிட்டாங்க. கவனிங்க, தங்களை தாங்களே அவங்க நெஞ்சுக்கிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு பிராக்டிஸ் வேணும். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை சொன்னாரு, நீ ஒரு சைடா தான் படுக்கணும்னாரு. எப்படி இருக்கும்? இருக்கா பைபிள்ல? இருக்கா? நீ ஒரு சைடா தான் படுக்கணும். அது எப்படி தூக்கத்தில் அவன் எப்படி படுப்பான்னு அவனுக்கு எங்க தெரியும்? ஆனா கர்த்தர் சொன்னார், நீ ஒரு கழித்து தான் என்ன செய்யணும்? படுக்கணும்.
இன்னொரு இடத்துல சொல்றாரு அவனை பார்த்து, நீ ஒரு நாளைக்கு ஒரு ஹின் அளவு தான் தண்ணி குடிக்கணும்னாரு. அது ஒரு அளவு. வாசிங்க. யாருக்கு அந்த பிரதிஷ்டை? எரேமியாவுக்கு அந்த பிரதிஷ்டை. அவனை உருட்டி தான் எடுத்தாரு. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, என்ன சொன்னாலும் செஞ்சிட்டு இருப்பான். இருக்கா? தப்பா சொல்லிட்டேன் நானே. இவங்க சொன்னதை சொல்லிட்டேன். எசேக்கியேல் வாசி. எத்தனை? எசேக்கியேல் 4:10. அடுத்து படுக்கிறத பத்தி எங்க இருக்கு? 9வது வசனம். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? 8வது வசனம். அதாவது எப்படி அப்படி படுக்க முடியும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டிடுவாங்கிறார். வாசிங்க. போதுமா? இவங்க தான் தூங்குனா கட்டில படுத்தா கீழே விழுந்துடுறான், இங்க படுத்தா வாசல்ல படுத்தா ரோட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவனை என்ன பண்றது? அப்படி படுக்கிற ஆளுங்களை இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி படு? ஒரு கழிச்சு படு. உன்னால படுக்க முடியலன்னா என்ன செஞ்சிருவேன்? உன்னைய வச்சு கட்டிடுவேன். எத்தனை நாள்? 390 நாள். அப்படின்னு எவ்வளவு ஆச்சு? 1 வருஷம் தாண்டிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு பிரதிஷ்டை 3 நாள்ல என்ன? இப்ப இந்த 3ஆம் தேதிக்குள்ளேயே ஜபெல்லாம் முடிஞ்சிச்சு. 4ஆம் தேதி இப்போ ஜபெல்லாம் நெஞ்சிருச்சு. அந்த ஸ்பீட்லாம் அப்படியே சர் சர்ன்னு இறங்கி வருது. பனிச்சருக்கு மாதிரி கீழே வருது. இப்போ உயரம் இருந்து யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அப்படிலாம் தான் நடத்தினார் அவங்களெல்லாம். எலியாவெல்லாம் சொன்னாரு, நீ ஒட்டகமயிர் உடையதான் என்ன செய்யணும்? வார்க்கச்சை தான் கட்டணும். அவ்வளவுதான். அதோட அவன் அப்படியே போயிட்டான் ஊழியத்தை செஞ்சு. அவனுக்கு அடையாளமே இதுதான். அவன் பேர்ல அவனுக்கு அடையாளம் கிடையாது. அவனை பார்த்தா கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு ராஜா கேட்கறான், உங்கள்கிட்ட உங்களை திருப்பி கொஸ்டின் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி இப்படி போட்டிருந்தான்னு. அப்ப அவன் யாரு தான்? எலியா தான். 2 ராஜாக்கள் 1:8. எலியாதான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதே பிரதிஷ்டைய படிச்சு வச்சுட்டு அதை ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணான். அது யாரு? யாரு? யோவான் ஸ்நானன். அந்த பரிசுத்தவான்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்களை இவங்க கத்துக்கிட்டு அதே பிராக்டிஸ பழைய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்தவான் செஞ்சார் இல்லையா? எலியா செஞ்ச அதே பிரதிஷ்டைய அவன் எப்படி இருந்தான்னு பார்த்துட்டு அதே இதை யாரு போட்டுட்டா? நாம இப்போ சபையில எப்படி நடக்குது சொல்லுங்க. இப்ப நம்ம வாலிப பையங்க வெளியே உள்ள வாலிப பையனும் பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுதோ அப்படி பண்ணுது. இவங்க யார பார்க்கல? இன்னும் பரிசுத்தவான்களை பார்க்கல. சபையில ஆவிக்குரியவங்களை பார்த்து இவங்க ட்ரெஸ் பண்ணல. யார பாக்குறாங்க? சரி, நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சி இல்ல, முதிர்ச்சி இல்ல, தெய்வீகம் இல்ல, பேரண்ட்ஸ் தான் போய் ட்ரெஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இவங்களாவது ஒரு ஆவிக்குரிய தன்மையில வாங்கி கொடுக்குறாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தானே பேரண்ட்ஸ். இவங்க அப்படி வாங்கி கொடுக்குறாங்களா? இவங்களும் வாங்கி கொடுக்கறது இல்ல. எங்கெல்லாம் மொட்டை கையே இல்லாத ட்ரெஸ் எவெல்லாம் விற்கிறானோ அந்த கடையா தேடி போறது. நாசரத்துல எல்லாம் கை இருக்குன்னா இவன் திருநெல்வேலியில் போய் கை இல்லாம வாங்கிட்டு வரான். நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? உண்மைதான்.
நீ எதை வாங்கி கொடுக்கணும்? இல்ல என் பிள்ளை கேட்கத்தான் செய்யும். அதுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, அறியாமையின் காலம். நம்ம தான் பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில நடத்து. நீங்க அப்படி, நம்ம அப்படி செய்யலையே. இதே பிரதிஷ்டையை பார்த்து அவன் வளர்ந்தான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இவன் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி அல்ல. இவன் மற்றவங்களை கண்டு பிரதிஷ்டை பரிசு தன்னுடைய முன்னோர்களை பார்த்து என்ன செஞ்சான்? கத்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டான். இவன் ஒத்தைக்கு ஒரே பையன், ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். ரொம்ப கிராண்டா வாழலாம், இஷ்டத்துக்கு சுத்தலாம், ஆனா பிரதிஷ்டையில் நின்னான். அதான் நம்முடைய ஜீவியம். நம்முடைய விசுவாசிகளுடைய பிரதிஷ்டைகள்லாம் மறுபடியும் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரம் இதுதான். அப்படி புதுப்பிச்சா கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த பலனை திரும்ப தருவார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சபை அசையும், தேசம் அசையும், குடும்பங்கள் அசையும், பெரிய காரியங்கள் நடக்கும். நாமே போய் யோவான் சாணனுக்கு அம்மா அப்பா இல்லையா? அனாதையா வரனா இல்லையே, அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த பிள்ளை எப்படி வளர்த்தாங்க? பிரதிஷ்டையில தான் வளர்த்தாங்க. அந்த சின்ன வயசுலயே அவனுக்கு எது வாங்கி கொடுத்தாச்சு? ஒட்டகமயிருடைய வாங்கி கொடுத்தாச்சு. அவன் அதை போட்டுக்கிட்டே சுத்துவான். பரியாசம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, குற்றம் சாட்டுவாங்க, உன் வீட்டுல ஒண்ணுமே இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவன் சகிச்சு அவன் கர்த்தருக்காகவே வளர்ந்துட்டு என்ன செஞ்சான்? வந்தான். நீங்க பாருங்க, புத்த பிச்சுகள் பார்த்திருக்கீங்களா? புத்திஸ்ட்ல வராங்க, பார்த்திருக்கீங்களா? குட்டி பையங்கள்லாம் வராங்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் அப்படி கொண்டு வந்து அந்த சர்ச்சில் விட்டுறாங்க. அவனுக்கு கல்யாணம் கிடையாது, என்ன கிடையாது, உலக வாழ்க்கையும் கிடையாது. சின்ன வயசுலயே அவங்க அந்த முடியை மொட்டை அடிச்சிருப்பாங்க, முடியே என்ன செய்யாது, இருக்காது. அந்த சின்ன வயசுலயே அந்த காவி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல பேப்பர்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அவ்வளவு பையங்களும் மொட்டை அடிச்சிருப்பான். அவ்வளவும் காவியோட என்ன செய்வான்? விவேகானந்தர் மாதிரி போத்திட்டு நிற்பான். சாகிற வரைக்கும் இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிரதிஷ்டைன்னு. உலகத்துல அவனுக்கு தெரிஞ்ச பிரதிஷ்டை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பண்ணிட்டு இருக்கான். சிம்சோனுடைய பிரதிஷ்டை மறுபடியும் முளைக்க தொடங்கிருச்சு. இப்ப நம்ம வர வர அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போறோம். ஆனா சிம்சோனுடைய பலன் புதுப்பிக்கப்பட்டு அவன் ஓட்டம் ஓடினான். நம்ம சொல்லுவோம் அவன்கிட்ட, இப்ப அவனை குறைய சொல்ல சொன்னா நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் தோத்துட்டான் தான் நம்ம சொல்றோம். என்ன நடந்துச்சு? திரும்ப ரினியூ ஆகிதான் ஓட்டத்தை முடிச்சான். எங்க வந்துட்டான்? எபிரேயர் 11 விசுவாச வீரர் பட்டியலில் வந்து உள்ள வந்துட்டான். அதான் பெரிய அதிசயம். தோல்வி மேல தோல்வி, ஆனா திரும்ப அழுது இழுது அந்த முடி முளைச்சது பாத்தீங்களா? பிரதிஷ்டை வந்துச்சு பாத்தீங்களா? அதனால எங்க வந்துட்டான்? சாலமோனை காணோம். யார் வந்துட்டா? ஞானிய காணோம். கண்ணீர் விட்டவன் வந்துட்டான். ஞானிய காணும். வாசிங்க எபிரேயர் 11:32. போதுமா? கிதியோன், பாராக், சிம்சன் வந்துட்டான் பாத்தீங்களா? சாமுவேல் வந்தாச்சு, தாவீது வந்தாச்சு. ஆனா யார காணோம்? ஞானி காணோம். ஞானி சாலமோன் ஞானிய காணும். முடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவன் பிரதிஷ்டே இல்லையே. அவன் தான் ரோடா சுத்திக்கிட்டு உலகத்தை நான் இன்பத்தை அனுபவித்தேன், அதை அனுபவித்தேன், இதை அனுபவித்தேன்னு சொன்னான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எங்கதான் இருக்கணும்? இங்கதான் இருக்கணும். அவனுக்கு விசுவாச வீரர் பட்டியலில் லிஸ்டே கிடையாது, அட்ரஸே கிடையாது. நித்தியத்தில் அவன் கிடையாது. மேன்மையான அந்த அனுபவமே இல்லாம போச்சு. ஜெபம் பண்ணுமா? நம்முடைய விசுவாசிகள் ஊழியருடைய பிரதிஷ்டை மறுபடியும் முளைக்கட்டும். இது கடைசி காலம். நம்முடைய நிலவரத்துக்கு திரும்பி வந்தா போதும். ஒன்ஸ் நீங்க திரும்பிட்டீங்கன்னா அது செய்ய முடியுமான்னு நீங்க சொல்லக்கூடாது. செய்ய வைக்கிறது யாரு? நீ இல்ல. யாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பிரதிஷ்டையை விட்டுறக்கூடாது. சின்ன வயசுன்னு பிரதிஷ்டையில உடஞ்சு விழுந்துட்டு இருக்க கூடாது. சின்ன வயசுலயே சிம்சோன்லாம் நின்னான், தோத்தான், திருப்பி ஜெயித்தான் இல்லையா?
யோவான் ஸ்நானகன் நின்றான், எலியா நின்றான். அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரதிஷ்டை இருக்கோ அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்றான். கடைசி வரைக்கும் நிக்கணும். நம்ம கத்திர நாட்கள்ல நம்முடைய ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய பிரதிஷ்டையும் புதுப்பிக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் அவர்களோடு இடைபட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த பிரதிஷ்டைகள் மறுபடியும் நமக்கு திரும்பி வரணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த எலியாவின் ஆவியும் பலமும் வரணும். யோவான் அதே பிரதிஷ்டையில் இருந்ததுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கு? அவன் எப்படி வந்தான்? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனுமாய் வந்தான். அந்த ஆவியும் அந்த பலனும் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த பிரதிஷ்டை அவனுக்குள்ள அப்படி ஸ்டாண்ட் பண்ணது, உடையாம பாதுகாத்தது. வாசிங்க. இவ்வளவு வீக்கா இருந்தா அவங்கள வச்சு நான் என்ன பண்றது? இவ்வளவு ஸ்லோ கோச் டியூப்லைட் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் வந்தான் இல்லையா? வாசிங்க. லூக்கா 1:17 இருக்கு. எலியாவின் ஆவியும் பலமும் அவனுக்குள்ள இருந்தது. அதுபோல நமக்கு பரிசுத்தவான்களுடைய ஆவியும் பலனும் என்ன செய்யணும்? வேணும். பவுலுடைய ஆவியும் பலனும் இருந்தா யார மாதிரி இருப்போம்? பவுலை போல இருப்போம். எலியாவினுடைய ஆவியும் பலமும் இருந்தா நம்ம எலியாவை போல பிரதிஷ்டை உள்ளவர்களாய் இருப்போம். எலிசாவினுடைய ஆவி இருந்துச்சுன்னா, அந்த பலமும் இருந்துச்சுன்னா நம்ம யாரா மாறுவோம்? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடியவர்களாய் மாறுவோம். அதுபோல இயேசுவின் ஆவியும் இயேசுவின் பலமும் இருந்துச்சுன்னா நம்ம இயேசுவை போல என்ன செய்வோம்? மாறுவோம். அதனால அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனா இருந்தான். அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணான் யோவான் ஸ்நானகன். நமக்கு அப்போ மறுபடியும் அந்த பிரதிஷ்டை வரணும்னா நமக்கு சிம்சனுடைய ஆவியும் பலமும் என்ன செய்யணும்? வரணும். நமக்கு சரியான நமக்கு புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. பரிசுத்தாவியின் ஆவியும் பரிசுத்தாவியின் பலனும் அப்போ வரும்போது நம்ம தானாவே பிரதிஷ்டை வந்துருவோம். உங்களுக்கு அப்படி ஆவியானவர் இடைபடுறாரா? ஒரு பிரசங்கம் கேட்கும் போது, ஒரு சம்பவங்கள் படிக்கும் போது, ஏதாவது புக்ஸ் படிக்கும் போது இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் உங்களோட இடைபடுறாரா? அப்படி பிராக்டிஸ் இருக்கா? ஒரு பிரசங்கம் கேட்கும் போது இது நம்ம செய்யாம விட்டுட்டோமே, இது நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்ற அந்த இருதயம் குத்துதல் ஏதாவது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? அந்த பிராக்டிஸ் இருக்கா? இருந்தா எங்கேயோ போயிடுவோமே. எங்க இவ்வளவு நேரத்தில் எங்க சியோனெல்லாம் தாண்டி இருக்க வேண்டாம்? எருசலேமை தாண்டி சியோன் போய் சியோனை தாண்டி சியோனின் உச்சிக்கு போயிருக்கணும். அப்படித்தானே? சியோனின் அப்படி இருக்கா? சியோனின் மேடு, சியோன்ல ஒரு மேடு இருக்கு, சியோன்ல ஒரு உச்சி இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி இருக்கலாம். வாசிங்க பாப்போம். அப்படி இருக்கா வசனம்? சியோனின் மேடு, சியோனின் உச்சி. ஏசாயா 31:4 பாத்தீங்கன்னா சியோனின் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும். எரேமியா 31:12 பாத்தீங்கன்னா சியோனின் உச்சி. அப்ப சியோனின் உச்சி, சியோனின் மேடு. அப்ப நீங்க இருதயம் குத்தப்பட்டு அப்படிலாம் இருந்தா இவ்வளவு எங்கேயோ போயிட்டு இருக்கணும்ல. ஒரு காணிக்கையை பத்தி ஒரு பிரசங்கம் அப்படின்னா அந்த காணிக்கையை பத்தி நீங்க அன்னைக்கு ஒரு டெசிஷன் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். பிரதிஷ்டையை பத்தி ஒரு பிரசங்கம் அப்படின்னா அதை அப்படியே நம்முடைய லைஃப்ல என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். சாந்தத்தை பத்தி ஒரு பிரசங்கம், அவ்வளவுதான். அப்படியே சாந்தமா மாறுறதுக்கு நம்ம அன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை எடுத்து இப்படி மாறும்போதுதான் என்னது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யறோம்? மறுரூபப்படுகிறோம். அந்த டிரான்ஸ்பிகரேஷன் அப்பதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி மாறி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அந்த பூச்சி, அந்த கூட்டு புழு பாத்தீங்களா? அதுக்கு முன்னால எப்படி இருக்கு? ஒரு புழு, சாதாரண ஒரு புழு, அது சின்னதா இருக்கும், ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சி வரும். அதுக்கு பிறகு ஏதாவது மாத்திக்குது, கூட்டுக்குள்ள போயிருது. திருப்பி வெளியே வரும்போது எப்படி வருது?
அதே போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம் நமக்குள்ள சம்பவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எலியாவின் ஆவியும் பலமும் அப்படின்னு நம்ம பிரசங்கம் கேட்டோம்னா அன்னையிலிருந்து நீ எலியாவே நெஞ்சிடணும், மாறிடணும். அதுல ஏதாவது ஒண்ணு டச் ஆகும். உடையோ உணவோ அவனுடைய பேச்சோ அவனுடைய பிரதிஷ்டையோ அவனுடைய வனாந்திரத்தில் இருக்கிறதோ அவனுடைய தனித்தன்மையோ அப்படி ஏதாவது ஒண்ணு உனக்கு டச் ஆகணும். அந்த அதை நீங்க என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணும். நான் அப்படித்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில இடத்துல நான் அடி வாங்கியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, மிஞ்சி போய் அதுக்கு சில பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில். அடுத்து என் ட்ரெஸ்ல நான் ஒரு மீட்டிங்ல உட்காந்து எல்லாரும் பேசணும், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இப்படி நம்ம பரிசுத்தவாங்கலாம் இப்படித்தான் இருந்தாங்க. ரைட்டு, ஓகே, அன்னையோட எதை விட்டாச்சு, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் முடியெல்லாம் ரொம்ப கண்ணாபின்னான்னு வளர்த்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஓரளவு வளர்த்தேன். திருப்பி அது ஆவி போயிடுச்சு. என்னை அப்பமே ஆண்டவர் அடிச்சார் விசுவாசியா இருக்கும்போது. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட விழுந்து ஜெபிச்சு சுகமாயி நான் எங்க வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு ட்ரைனிங்ல ஷார்ட்டா இருக்கும். திருப்பி நான் சின்ன பிரதரா போன பிறகு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி போச்சு. அதனுடைய போக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆச்சு. திருப்பி ஆண்டவர் வந்துட்டாரு, நான் இருக்கிறேன் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு வந்தார். ஒரு தட்டு தட்டினாரு. திருப்பி அதுக்காக நான் இன்னும் வளர்த்தேன். திருப்பி தட்டினாரு. திருப்பி நான் கீழே வந்தேன். அன்னையோட ஒரு பிரதிஷ்டை, அதோட அது ஆஃப். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ல வரும்போது ஒன்னு என்ன செய்யணும், கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படிதான் ஒரு காலத்தில் ரொம்ப ரஃப், திருப்பி அந்த ரஃப் எல்லாம் நினைஞ்சது குறைச்சோம். இன்ஜின் சிசியை குறைச்சிக்கிட்டே வந்தோம். வேகத்தை அதனுடைய பவரை ஹெச்பி எல்லாம் குறைச்சு 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 குறைச்சுதான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு இது சொல்றேன்னா, நம்ம கட்டுப்படுத்தலைன்னா வேற ஆள் தான் நம்மளை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும். வீட்டுக்கு அடங்கலைன்னா எங்க போய் அடங்கும், அது ஊர்ல அடங்கும்மா. அது எதுக்கு நம்ம ஊர்ல போய் அடங்கணும், என் வீட்லயே அடங்கலாமே. கர்த்தருடைய கரத்திலேயே நம்ம தாழ்த்தி 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 என்ன செஞ்சுக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். நீங்க நமக்கு இன்னைக்கு தேவை எலியாவின் ஆவி, இல்லாட்ட சிம்சோனின் ஆவி. நம்மளுடைய ஜீவித்தை கிளியர் பண்ணிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா. வயசாயிடுச்சு இல்லையா, பக்குவம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் சத்தியம் கேட்டிருக்கோம், இத்தனை வருஷம் இதுல வளர்ந்துருக்கோம். அப்போ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணும், மெச்சூரிட்டி வரணும். எப்படி யோவான் ஸ்நானகன் இந்த பிரதேசத்தில் நின்னா, அதுக்கு காரணம் என்னதான், எலியாவின் ஆவியும் பலமும் அவனுக்குள்ள இருந்தது. அதுபோல இயேசுவின் ஆவியும் இயேசுவின் பலமும் நமக்குள்ள இருந்தா யாரை போல மாறிடலாம், இயேசுவை போல மாறிடலாம். கர்த்தர் நாட்கள்ல அந்த ஆவியும் அந்த பலனையும், கிறிஸ்துவின் ஜீவனையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் எலியாவை போல மாறினான். சுவாமி, எங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவின் பலன் அல்லேலூயா எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் உம்மை போல மாறுவோம். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். இந்த நாட்களில் முற்பிதாக்களை போல அந்த ஆவியும் பலம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் ஆவியும் பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல தரிசனங்கள் இருக்கணும். ஏன்னா இனிமே ஒரு கூட்டம் வரும்போது ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, கொண்டு வருவார். அவங்க வந்தா இந்த சபையில யாரை பார்ப்பாங்க, ஒண்ணு எங்களை பார்ப்பாங்க, அடுத்து உங்களை பார்ப்பாங்க. அப்படிதானே? கண்ணுக்கு முன்னால் நிக்கிறது யாருதான், நாங்களும் நீங்களும். அப்ப நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்மளை எப்படி பார்க்கணும், சியோனிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஆசிங்க, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்களும். ஏசாயாதான் வசனம் என்ன தெரியல, 8 அவன் வந்து பார்க்கும்போது நம்மளதான் என்ன செய்வாங்க, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் பார்க்கணும். அப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க.
என்ன அளவு நம்ம அடையாளமாய் அற்புதமாய் நின்னாதான் அவங்க வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு கூட்டம் இங்க இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படி வேதத்துல மறைந்திருக்கிற ஒரு ஊழியம் இருக்கு, அன்னைக்குள்ள ஊழியம் இங்கே இருக்கு, அதே மாதிரி ஜீவிக்கிற ஜனங்களும் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. நீங்க பேப்பர்ல படிச்சீங்களா? அமிஷ் கிறிஸ்தவர்கள்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான். பாஸ்டர் ஜோயல் கூட அதை கேரளால பேசினார். நானும் படித்தேன். தந்தியில அந்த ஒரு பாட்டில் வரும். நான் அதை கட் பண்ண விட்டேன். அமிஷ் கிறிஸ்தவர்கள் அவங்க அப்படியே சிபிஎம் டிட்டோவா இருக்கான். தனி ஸ்கூல், அவங்க தனியா எல்லாமே தனி, அவங்களுடைய இது எல்லாமே எந்த விதத்திலையும் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் அந்த அந்த சப்ஜெக்டே கிடையாது. அப்படி ஒரு குரூப் இருக்கு. அவங்க அப்போ கர்த்தர் தனக்குன்னு ஒரு கூட்டம் ஜனங்களை இணைஞ்சிருக்காங்க. நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் சிபிஎம்ல இப்படி ஒரு குரூப் இருக்கிறோம் அப்படின்னு. எதையாட கேட்டா நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? இன்னும் 7000 பேர் எங்க இருக்கான்? பாகாலுக்கு முழங்காலை முடக்காது இருக்கிற 7000 பேர் எங்க இருக்கான்? நான் வச்சிருக்கேன். அதனால ஆண்டவருக்கு அங்கங்க அவரு தனக்கு ஏற்றவர்களே நினைச்சிருக்காரு, வச்சிருக்காரு. இப்ப நம்ம வந்து புதிய ஜனங்கள் வரப்போறாங்களா? விசுவாசிக்கிறவங்க கை வைத்து இல்லையே சொல்லுங்க பாப்போம். நான் விசுவாசிக்கிறேன். உனங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ இல்லையோ நீங்களாம் வேடிக்கை தான் பார்க்கணும். நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது சென்னையில அங்க ஒரு கொஞ்சம் பழைய ஆளுங்கள்லாம் உண்டு, நல்லவங்க தான், குறையில்லை. ஆனா சர்ன்னு டெவலப் ஆச்சு ஒரு டைமுக்குள்ள. அப்போ ஒரு அம்மா பழைய விசுவாசி தான், அவங்க கேட்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்க வீட்டுக்காரர் வர்றதுக்காகவோ பிள்ளைங்க வர்றதுக்காகவோ கேட்டு கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்கள்லாம் சரசரையா எங்க வருது, கூட்டத்துக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் வந்து ஞானசாரம் எடுத்து பரிசுத்த பெற்றாங்க. இவங்க வரும்போது இவங்கள இப்படி இப்படி பார்த்துட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன புதிய ஆத்மா மாதிரி இவங்க அவ்வளவு பார்த்து போறாங்க. அவங்க தான் புதியவங்க, ஆனா இவங்க வெளியே நிக்கிறதுனால அவங்க நினைச்சிடான் அவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியல. அவன் போறான் போக்கு, அவன் வந்தான் ஞானசாரம் எடுத்தான் அபிஷேகம் பெற்றான், அவன் பிள்ளைகள்லாம் ஊழிட்டு போகுது. இது இங்க இருக்கிறதெல்லாம் அவன் பிள்ளை ஊழியத்துக்கும் போறது இல்ல, உலகத்திலயும் உருப்படியா இருக்கிறது இல்ல, சபையிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல. இப்படி கேஸ் தான் உள்ள இருக்கு சபைக்குள்ள ஒரு பெரிய டீம். இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, என்னைய கூப்பிட்டு, என்னைய புதிய ஆத்மான்னு நினைச்சிட்டு எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. ஆமா, நீ யார்கிட்ட பழகுன, யார்கிட்ட பேசின, யாருக்கு நீ ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்த, அவன் உன்னை எப்படிதான் பார்ப்பான். அவன் 6 மாசம் 1 வருஷம் வந்தான், உன்னைய பார்க்கவே இல்லை. நீ அப்படி சும்மா அப்படி இந்த இது மாதிரி வருவ, லேட்டா போவ. அப்போ உன்னை எனக்கு தெரியும். நீ செத்துட்டான்னு சொன்னா கூட ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யாது, இப்படி ஒரு விசுவாசி எங்க இருக்கான்னு தெரியாதுல்ல. உன் வீட்டுல ஏரியா பிரேயர் கிடையாது, ஜபம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது, ராபோஜனம் எடுக்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லாத ஒரு விசுவாசி செத்துப்பிட்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்படி ஆளு எங்க இருக்கானே என்ன செய்யாது, தெரியாது. உண்மைதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? ராபோஜனம் எடுக்கிறது இல்ல, சபையில சாட்சி சொல்றது இல்ல, அடுத்து ஏரியா பிரேயர் அவன் வீட்டுல நடக்கிறதே இல்லை, எந்த ஏரியா பிரேயருக்கு இவன் போறதும் இல்லை. அப்ப இவனை எப்படி விசுவாசி? எனக்கு மட்டும், எங்களுக்கு ஊழியக்காரங்க மட்டும்தான் இவன் வீட்டுக்கு சண்டிங் அடிச்சுட்டு இருப்பாங்க மாசம். மற்றபடி இவன் செத்து போயிட்டான் அப்படின்னா செத்து போயிட்டான், யாரு இந்த ஆளு யாருன்னே என்ன செய்யல தெரியலம்மா சொல்லுவான்ல. மாசத்துல ஒரு ட்ரிப்பாவது எழும்பி கத்தருக்கு சோத்திரம், கத்தரை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. எனக்கு வியாதி வந்துச்சு, ஏசு என்ன செஞ்சாரு, என்னைய குணமாக்கினாரு. பிரச்சனைகள் மத்தியில போனேன், அக்னி கூடாவே போனேன், நான் வேகவில்லை, கத்தரை என்ன செய்தார் என்னைய அதுக்காகத்தான் சொன்னாதான் ஓஹோ இப்படி ஒரு ஆள் இருக்காரு சபையிலன்னு தெரியும். அதாவது நம்முடைய விசுவாசிகள், பழைய விசுவாசிகள் எல்லாம் நல்ல தரிசனம் வெளிப்படுத்தல் உள்ளவளா இருக்கணும், நல்ல ஒரு அனுபவத்தில் வரணும். ஈசாக்கெல்லாம் வாக்குத்தத்த சந்ததின்னு தான் பேரு, ஆனா கண்ணுலாம் நெஞ்சிச்சு, மங்கிடுச்சு. பிள்ளையவே தாம் பிள்ளைய எந்த மூத்தவனா இளையவனான்னு என்ன செய்யல, அனலைஸ் பண்ண முடியல. பாத்தீங்களா? அந்த வயசான காலத்துல மாத்தி ஆசீர்வதிச்சுட்டு இவன் படுற பாடு இருக்கு, அவன் வந்துட்டான். யாரு? ஒரிஜினல் பேர் வழி வந்துட்டான். என்னை ஆசீர்வதிங்கிறான். இவன் சொல்ல, என்னடா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானடாப்பா. இவன்ட்டு எப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, நீ ஓடிடு, நீ ஓடியே போடுன்னு. இதான் ஈசாக்கு. பழைய விசுவாசியினுடைய லட்சணம் என்னது? இதுதான், ஓடிடு, நீ ஓடி போயிருப்பா, செத்துக்கிட்டு போயிருவா, ஓடு. அப்படித்தானே சொன்னா?
ரொம்ப கண்டம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். பழைய விசுவாசிகள் வீடுகள்ல இருந்து ஊழியத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுங்க, விரல் விட்டு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் புதுசா வராம பாருங்க, இந்துல இருந்து அவன் பிளைட் ஏறின மாதிரி நினைச்சா வர்றான், அதே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கான். இங்கேயே கிடக்கு. இவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா கம்ப்யூட்டர் படிக்கணும், டீச்சர் படிக்கணும், கல்யாணம் கட்டி வைக்கணும், இங்கேயே இருக்கணும். அப்படித்தானே? அப்படிதான் நம்ம மெயின்டைன் பண்றோம். யாராவது உங்க பிள்ளைகளை யோவான் சானன் மாதிரி வளர்க்குறீங்களா? எலியாவை மாதிரி வளர்க்குறீங்களா? சிம்சோனை மாதிரி வளர்க்குறீங்களா? யாரும் எப்படி வளர்க்குறோம் பிள்ளைகளை? செத்து போறான்னா சோத்திரம் சோத்திரம் ஊழியத்துக்கு போயிட்டு சுவாமி, செத்துறதை விட எங்க போயிட்டோம், சரி சுகமாயிடுச்சு, இல்ல போக வேண்டாம், இவன் போய் அங்க என்ன செய்ய போறான், இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி வந்தா எப்படி? சென்னையில் ஒரு பையன் இருந்தான், என் பிரிவில் தான் வந்தான். நான் இப்போ திருமலிசையில் இருந்தேன், ஒரு சின்ன சர்ச், அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ். அவன் பயங்கரமான, அவங்க வீட்டில் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு நார்மல் கிறிஸ்டின் குடும்பத்தில் உள்ள பையன், அவனை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு ரவுடி மாதிரி ஆயிட்டான் சின்ன வயசுல. அவன் ஃப்ரெண்டு நம்ம விசுவாசி. அப்போ அவன் கூட அனுப்பிவிட்டாங்க, ஏப்பா இவனை சர்ச்சில் கொண்டு போய் விடுறா, இவன் இப்படியே போட்டு எங்களுக்கு வேண்டவே வேணாம், இவன் இருந்து பேரை கெடுத்து ஊரை கெடுத்து ஊர்ல அடிச்சுக்கிறான், ஊர்லாம் சண்டை, போலீஸ் கேஸ், இவனை கொண்டு கோயிலில் விடணும். அவன் கோயிலுக்கு வந்துட்டான். கோயிலுக்கு வந்து அப்படியே மாறிட்டான். சூப்பர். ஆண்டவர் அவனை அப்படியே நெஞ்சாரு, மாத்தினார். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் ஒரு காத்திருப்பு கூட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி சர்ச், மொத்தமே 40 பேர் தான் வருவான், 30 பேர் தான் வருவான். 30 பேர் வந்துட்டான பெரிய சர்ச். நானு அந்த சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணேன், திருமலிசைன்னு ஒரு இடம். நான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணி எல்டர்ஸ் பிரேயர் போனேன். எல்டர்ஸ் பிரேயர் போன உடனே பாஸ்டர் கேசி வர்கீஸ் கேட்டார், ஏய் எப்படி இருந்துச்சு புது சர்ச்? அதான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் நான், சின்ன பிரதரா இருந்து எதுக்கு போறேன், ப்ரமோஷன் ஆகி அந்த சர்ச்சுக்கு போறேன். ஏய் நேற்று எப்படி இருந்துச்சு சர்ச்சு? எவ்வளவு பேர் வந்தாங்க? அது ஒரு 25 பேர் வந்தாங்க. பரவாயில்லையா? எவ்வளவு உனக்கு காணிக்க கிடைச்சது அப்படின்னாரு. 1 ரூபா கிடைச்சது எனக்கு. யாரோ ஒருத்தன் மறந்து போய் கொடுத்துட்டான் 1 ரூபா. 1 ரூபா, கரெக்டா 1 ரூபா. அது நான் சொல்றது வந்து 87. அதை வாங்கிட்டு சொன்னேன், 1 ரூபா கிடைச்சது. உடனே அவர் சொன்னாரு, உன் பிரசங்கத்துக்கு வெயிட் அவ்வளவுதான்டா போடா அப்படின்ட்டாரு. அப்ப நான் என்ன பிரசங்கம் பண்ணிருப்பேன்? எனக்கே நான் நிக்கிறதுக்கே தரிக்கிறதா அடிச்சிட்டு இருக்க காலம். சரின்னு சொல்லிட்டேன். அந்த சர்ச்சில் இவன் வந்தான். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் காத்திருப்படம் நடத்தினா, அவன் அது ஒரு ஓரத்தில் நின்று முழங்கால் போட்டு அழுதான் பாருங்க, அழுதான் 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 அழுதான். எனக்கு அவனை பார்த்து, ஆண்டவரே இவனை அபிஷேகம் பண்ணிருங்க சுவாமி, இவ்வளோ அழுகிறானேன்னு சொல்லி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். அவ்வளவு மனம் திரும்புதல். அப்படியே ஃபெய்த்தம்ல இருந்துட்டான். இங்க இந்த ஓட்ட சாம்பார், இந்த ரசம் கொடுப்பாங்க, இதை சாப்பிட்டுக்கிட்டு அவன் என் கூடயே வண்டி இருந்தான். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்தாங்க. எப்பா நீ இப்படி ஃபெய்த்தம்ல இருந்தா எப்படி, நீ தான் வீட்டுக்கு மூத்தவன், நீ எப்படி இப்படியே இங்கே இருந்தா எப்படி, சரியா போயிட்டில்ல, வா வீட்டுக்கு. எப்படி? முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை இப்படியே கொண்டு போயிடுங்க, திருந்திட்டான், ரைட்டு, இப்படியே விட்டுருங்க, நீங்க இவனே நீங்க எங்க போனாலும் நெஞ்சிருங்க, கொண்டு போயிருங்க, இவனை வச்சுக்கோங்க, இவனுக்கு கல்யாணமும் வேண்டாம் வாழ்க்கையும் வேண்டாம், இவன் ஜாமியாராவே போட்டுனாங்க. எப்படிலாம் சொல்லிட்டு இப்ப என்ன அப்படியே பிளேட் எங்க மாறிடுச்சு? நீ தாண்டா வீட்டுக்கு மூத்தவன், நீ வந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், சரி ஏதோ கொண்டு வந்து கோயிலில் விட்டான் வந்துருன்னு அவன் நான் வரலன்ட்டான். கடைசியில் என்ன ஆச்சு? நான் டிரான்ஸ்பர். அடுத்த பிரதர் வந்தார், இவனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வீட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, வா வா நாங்க இழுத்துட்டு போனாங்க. அவன் இன்னைக்கு 1ஆம் நம்பர் ரோகா இருக்கான். ஒன்னுக்கு 2 ஒய்ஃபை கட்டி பஞ்சாயத்து தலைவராகி அவன் இப்போ அவனை பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான ஆளா இருக்கான். அவனை எப்போ வெட்டுவாங்க கொன்றுவாங்கன்னே தெரியாது, அந்த அளவு சண்டையிலையும். அந்த பழைய ஆவி நெஞ்சிருச்சே. இவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போய் உள்ள விட்டாங்கல்ல, வந்துருன்னு கொண்டு போயிட்டாங்கல்ல, திருந்திட்டான்னு. அவன் அங்க போன உடனே அந்த பழைய குரூப் எல்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போய் அவன் வாழ்க்கையே குட்டிச்சோரா போய் ஒன்னும் இல்லாம போயிட்டான். இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு என்னை தேடி ஒரு நாள் வந்தான். அவனும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. நான் இன்னொரு ஃபைத்தம்ல இருந்தேன். ஒரு நைட்ல வந்தான்.
அவனும் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும். என்னன்னு கேட்டேன். ஒரு கொலைகேசி என்னை விரட்டுறாங்க, தப்பி இங்க வந்திருக்கேன் உங்ககிட்ட. நல்லாதான் வந்திருக்க. எப்படி இருக்கும்? ஒரு கொலைகேசில மாட்டி வந்தான். என்கிட்ட தான் ஒரு 4 நாள் கிடந்தான். பேட்டாவில் தான் வச்சு சோறு போட்டு, அவன் ஃப்ரெண்டுக்கும் சோறு போட்டு, இங்கே கடறா அப்படியாவது ஜீவன் தப்பி இங்கே கடந்து வச்சு. எதுக்கு இது சொல்றேன்னா, அவனை விட்டுருந்தா நெஞ்சிருப்பான். அவனை சும்மா விட்டுருந்தா அவன் இன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசியாவது மாறி இருப்பான், இல்ல கர்த்தருடைய சேவை கூட போயிருப்பான். இந்த பேரண்ட்ஸ் பண்ற சேட்டைங்க அவனை அப்படியே திருப்பி விட்டாங்க. நான் திருப்பி அவன் நடத்தின அவங்க ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, அதுக்கு நான் போயிருந்தேன். நான் அவனை கூட்டு வர சொன்னேன். வந்தான், ஒரு 4-5 பேரோட வந்தான் மீட்டிங்க்கு. ஏன்னா இவனுக்கு பாதுகாப்புக்கு வேணும்ல. வந்தான், மீட்டிங்ல இருந்தான். அதனால இனிமே கோயிலுக்கு போடா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். சரி சரி சரின்னு தலையாட்டினான். என்ன பண்றது? திருப்பி கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு. அது பஸ் ஸ்டாப், சரியான ஸ்டாப் இல்லாத ஒரு ஏரியா. சில பஸ்ல நிக்க மாட்டான். இங்க ஜனங்கள் ஜேன்னு இருக்கு, ஒரு பஸ் என்ன செய்ய மாட்டேங்குது. பஸ் முடிஞ்சு கன்வென்ஷனுக்கு முடிச்சு ஜனங்களை ஏத்திட்டு போறதுக்கு பஸ் நிக்க மாட்டேங்கிறான். இவனை கூப்பிட்டேன், டேய் ஒரு பஸ் நிக்க மாட்டேங்கிறான், இனிமே எல்லா பஸ்ஸும் நிற்பான் பிரதர், நிக்க வைக்கிறேன் பாருன்னா. எப்படி அந்த ஆவி அவனுக்கு வந்துருச்சு. டேய் என்னடா ஒரு பஸ் நிக்க மாட்டேங்கிறான், ஜனங்கள்லாம் எப்படி நிக்கிற, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இனிமே பஸ் நிக்கும் அப்படின்னா. அடுத்த பஸ் வந்துச்சு, நேர மெயின் ரோட்ல போய் அப்படி நின்றுட்டான். ஏய் நிறுத்துறான்னு சொல்லி அந்த ஆவி வந்துருச்சு இவனுக்குள்ள. அவ்வளவு பஸ் நின்றுச்சு. அவ்வளவு வேறையும் ஏற்றி விட்டுட்டு போனான். எதுக்கு இது சொல்றேன்னா, அவனுக்குள்ள அவனை அழகா மோல்டு பண்ணியிருந்தா அவன் சியோனா மாறி இருப்பான், இல்லாட்டா எருசலேமா மாறி இருப்பான். இந்த பேரண்ட்ஸ் இல்ல. நீங்க உங்க பிள்ளைகள்லாம் சியோனா மோல்டு பண்ணிருக்கீங்களா, எருசலேமா மோல்டு பண்ணிருக்கீங்களா? நீ சியோனுக்கு டார்கெட் கொடுத்தீங்கன்னா அது தப்புனா எங்க வந்து நிற்கும்? எருசலேமுக்கு வந்து நிற்கும். 100க்கு 100க்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 98 95 வந்து என்ன செய்யும்? இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆவான். நீங்க பாஸ் ஆகிறதே 28. ஒரு விசுவாசியா இருந்தால் போதும். எருசலேம் வேண்டாம், அவன் சபைக்குள்ள இருந்தா போதும். அது எங்க வரும்? 35 பாஸ், இது 18 தான் எடுக்கும். அப்படித்தானே? நீங்க 100க்கு 100 டார்கெட் அடிக்கணும். என் பிள்ளை ஊழியம் 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 கொண்டு வந்தீங்கன்னா அதே மோட்டிவ்ல நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டே வரணும். அது ஸ்லிப் ஆச்சுன்னா எங்க வந்து நிற்கும்? புதிய எருசலேம்ல வந்து நிற்கும். நீங்க வளர்க்கறதே என்னது? ஏதோ கோயிலுக்கு வரான், அவனை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, அவனை ஒண்ணும் பண்ணிடுறாங்க, ஏதோ வர்றான், அவன் ஏதோ ஜெபம் பண்றான்ல, இப்படியே அவனை இந்த மட்ட இது என்னது தட்டி தட்டி விட்டு அவனை பாவத்துக்கு ஒத்து போக வச்சே கொண்டு வந்து விட்டா அது ஒண்ணுமே இல்லை. சியோன் இல்லை, எருசலேம் இல்லை, ஒன்னும் இல்லாத லெவலுக்கு பேர். கர்த்தர் யாக்கோவை நேசிச்சார், ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். அப்படித்தானே? பைபிள் அப்படித்தானே இருக்கு. யாக்கோவை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஆசிங்க. ஆனா கர்த்தர் நேசிச்சவனை இவன் நேசிக்காம யார நேசிச்சான்? கர்த்தர் வெறுத்தவனை இவன் நேசிச்சான். அதான் பேரண்ட்ஸ். ஈசாக்கு டக்குன்னு எத்தனை அதிகாரம்? 3ஆம் வசனம். வசனம் சொல்லணும்ல. மல்கியா 1 வாசிங்க. ஏசாவையோ வெறுத்தேன். அப்ப கர்த்தர் அவனை வெறுக்கிறாரு. ஆனா ஏசாவை நேசிச்சது யாரு? ஈசாக்கு யாரதான் நேசிச்சான்? நீ போ, நீ வனத்துல வேட்டையாடி அழகா சமைச்சு தூக்கிட்டு வா, நான் உன்னை என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு தான் எல்லாமேன்னு சொன்னான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏன் நான் நேசிச்சவனை நீ விட்டுட்டியே, அதனால அப்படியே பிளேட்டை மாத்தி யாரா மாத்தி விட்டாரு? யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்க வச்சாரு. அதுக்கு காரணம் அவனுடைய கண்கள் மங்கி போனது. வாசிங்க, ஈசாக்கினுடைய கண்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். 27:1 தடவுங்க போட்டு அப்படியா கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தேன். தடவி ஆகிலும் கண்டுபிடிப்பாரு. ஆதியாகமம் 27:1. போதுமா? ஈசாக்கு முதிர் வயதான போது, முதிர் வயதுங்கிறது சபையில பழைய விசுவாசிகளை அந்த முதிர்ச்சி அடைந்த தன்மை. முதிர் வயதாயிடுச்சு. ஆனா என்ன நடந்துருச்சு? கண்கள் இருளடைஞ்சு பார்வை அற்று போயிடுச்சு. மோசையின் கண்கள் எப்படி இருந்துச்சு? முற்பிதாக்களின் கண்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லையா? நான் தப்பா சொல்றேனா?
உபாகமம் 34:7. போதுமா? இவனுக்கு வயசு தான். எத்தனை வயசு? 130. ஆனா என்ன குறைய? கண்ணு என்ன செய்யல? இருள் அடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. எது எப்படி லைஃப்? அவன் கண்ணுதான் அந்த காணான பார்க்கணும் 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 தானே போய்கிட்டே இருக்கான் இல்லையா? அவன் கண்ணுல எதை பார்க்கணும்னு ஆசை? காணான் காணான் காணான். அவன் பாருங்க, அவன் பிள்ளைகளை பத்தி அதிகமா முயற்சி எடுக்கல. அவன் பிள்ளைகளை பத்தி அவன் அதிகமா இல்ல, அதெல்லாம் கத்தட்ட விட்டு அவன் போய்கிட்டே இருந்தான். நம்ம பிள்ளைகளை தெய்வத்துக்கு அடுத்து தெய்வம் மாதிரி வச்சிருக்காங்க. விக்கிரகம் தான், ஒரிஜினல் விக்கிரகம் தான் எது? பிள்ளை. அதனாலதான் கத்தர் அந்த பிள்ளைகள் விஷயத்துல உதவி செய்யக்கூடாமலே போகுது. பிள்ளைகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல கத்தரை வைக்கணும். அந்த கணத்தை மகிமை அவருக்கு செலுத்த வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கரெக்டா செலுத்தணும். மோசையின் கண்கள் இருள் அடையவில்லை, மோசையினுடைய பலன் குறையவில்லை. ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்த சந்ததி. எத்தனையோ வருஷம் கழிச்சு பிறந்தாள். ஆனா இப்ப என்ன நடக்குது? கண்ணு மங்கி போயிடுச்சு. அதாவது வயசானதுல கண்ணு குறைஞ்ச போது சொல்லல, அவனுடைய தரிசனம் இழந்து போனான். தரிசனம் இழந்ததுனாலதான் அன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கர குழப்பம். கண் தெளிவா இருந்தா யாக்கோபு ஆசீர்வச்சிருப்பானா? சொல்லுங்க. அப்படியே யாக்கோபு என்ன அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்கல, அவனை மட்டும் நீங்க எதையோ கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அவன் இவனுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருப்பான். நீ இப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவனுக்குன்னு எதை வச்சிருப்பான். அதையும் வைக்க தெரியலையே, முடிஞ்சிச்ச. அவன் கேட்கறான், நீ மூத்தவன் இளையவனை சேவிப்பாய். இவன் சொல்றான், இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா, வேற ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் யாரும் வாங்கிட்டு போயிட்டா. அப்ப பாருங்க, இவனுடைய மைண்ட்ல ஏசாவுக்கு தான் ஃபுல்லா கொடுக்கணும்னு என்ன இருக்கு? ஐடியா இருந்திருக்கு. அதை கத்தர் செஞ்சாரு, கவுத்தி விட்டாரு. காரணம், கண் விசுவாசத்துல பார்வை தெளிவா இருக்கணும். இந்த சிபிஎம் உபதேசத்துல வந்தா, அப்போஸ்தல உபதேசத்துல வந்தா, இந்த அப்போஸ்தல உபதேசத்துல உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். இந்த பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய கண்கள் என்ன செய்யாது? தெளிவா இருக்காது. ஜெபம் பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? நம்முடைய விசுவாசிகள், பழைய விசுவாசிகள் எல்லாம் புதிய ஜனங்கள் வரப்போறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல தரிசனம் உள்ளவர்களாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் என்ன செய்யணும்? நிக்கணும். நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஐயோ, அவங்க ஆச்சரியப்படணும் உங்களை பார்த்து. அவன் உள்ள இவன்லாம் இங்கேயா இருக்கான், போச்சு இந்த சபைக்கா நம்மளை கொண்டு வந்தாருன்னு சொல்லிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு அக்கா, பிரதர், சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? நீங்க இந்த சபையில தான் இருக்கீங்களா? பரவாயில்ல, கத்தர் எங்களை எங்க கொண்டு வந்துட்டாரு, இங்கேயே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். உன்னைய பார்த்த உடனே ஐயோ இவன்லாம் இங்கதான் இருக்கானா, இந்த ஆள்லாம் இங்கதான் இருக்கா, சோத்திரம், நம்ம இங்க வந்தது தப்பு அப்படின்னு யோசிச்சிடவே கூடாது. அந்த விஷயத்துல நீங்க அதுக்கு தான் ஜெபிக்கிறேன். உங்களை குறை சொல்றதுக்காக ஜெபிக்கல. அவங்க வரும்பொழுது நீங்க யாரா இருக்கணும்? சீயோனிலே அற்புதங்களாகவும், நாளைக்கே வரலாம், இன்னைக்கு நைட்டு கூட பைபிள் ஸ்டடிக்கு புதிய ஆத்துமாக்கள் வரலாம். அப்படி வந்தா உங்களை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். பரவாயில்ல, இப்படிலாம் இருக்காங்க, இந்த லைஃப் இருக்கு, அடையாளங்களும். பழைய விசுவாசிகளை கத்தர் வருகிற புதிய ஆத்துமாக்களுக்கு மாதிரிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக, ஆச்சரியங்களாக கத்தர் மாற்றி தர முடியாத, முன்மாதிரிகளாக மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாருடைய கண்களையும் பிரகாசிக்க செய்யும், பலன் குறையக்கூடாது. சீயோனிலே அற்புதங்களாக, அடையாளங்களாக நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் மாறணும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீரும், ஆண்டவரே, நாங்களும், ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும், ஆண்டவரே, சீயோனிலே அற்புதங்களாய், அடையாளங்களாய் இருக்கிறோம். ஆமா, நம்முடைய 20 சபையிலும் ஜனங்கள் நிரம்பி வெளியேறும், வரணும். கடற்கரை பக்கத்துல இருந்து ஜனங்கள் வரணும். வாசிங்க அது. கடற்கரையின் திரளான ஜனங்கள் உன் வசமாய் திரும்பும். ஏசாயா, ஏசாயாவா எங்கேயாவது எடுங்க. ஏசாயா 64 பாருங்க, அதுல இருக்கான்னு இல்லையா? ஏசாயா 60:5. எப்படி? நீ அதை கண்டு ஓடி வருவாய்,
உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அங்கிருந்து வருவாங்க, இங்கிருந்து வருவாங்க. 4ஆம் வசனம், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அதனால நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். சிங்காசனத்தை நோக்கி ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க? தூரத்திலிருந்து உன்னிடத்துக்கு வருவார்கள், ஏகமாய் கூடி வருவார்கள். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், சபையில, ஜாதியில, பல விதங்களில் கட்டப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தின்படி கடற்கரை திரளான ஜனங்கள், இன்னும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ஒரு கூட்டம் பெரிய திரள் ஜனங்களை கர்த்தர் நம்முடைய வசமாய் திருப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஓ ரபகதினா பக்கரபகரா பக்கதிதானியா ரபகரா திபிமானா மானா. ஆண்டவரே, கடற்கரையின் திரளான கூட்டம், ஆண்டவரே எங்கள் வசமாய் திரும்பணுமே கர்த்தாவே. உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார். ஒரு கூட்டம் ஜனங்கள் உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு பெருந்திரள் கூட்டம் ஜனத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. 20 சபைகளில் ஆத்துமாக்களை கொண்டு வாரும் ஐயா, கொண்டு வாரும் ஐயா. நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்கள் வரட்டும். ஹல்லேலூயா. வேதனையோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல வரும் பொழுது கர்த்தர் ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கணும். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஹாலா இருந்தாலும், ஒரு சாதாரண இடம் இருந்தாலும், இன்னொரு பகுதியில் இது என்னது? தேவனுடைய வீடு. இது டெக்கரேட் பண்ணி தான் வைக்கணும்லாம் இல்லை. யாக்கோபு எந்த இடத்துல இருந்தா? கர்த்தரை சந்திக்கும் போது எங்க கிடந்தா? சொல்லுங்க. சும்மா ஒரு காட்டுல நரி ஊழையிடுற இடத்துல தான் கிடந்தான். அப்படித்தானே? பாலான அவாந்தர வெளிகளிலே ஓலையிடுகிற இடத்துல தான் இருந்தான். ஆனா அந்த இடம் எதா மாறி எதா இருந்துச்சு? கர்த்தருடைய ஏணி உள்ள இடமாய், வானத்தின் வாசலாய், பெத்தேலாய் மாறி. அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு பேர் என்னது? லூஸ். லூஸ்னா என்ன? லூஸ்னா என்ன? பைத்தியமா? அந்த லூஸ் இல்ல. லூஸ் அப்படின்னா கர்வ் அப்படின்னு அர்த்தம். கர்வ்னா என்னது? கோணல், வளைவு. அந்த இடத்துல கர்த்தர் எப்படி மாத்தினாரு? கோணலா இருந்த இடத்த செவ்வையா மாற்றி அந்த இடத்த எப்படி மாத்தினாரு? பெத்தேலாய் கர்த்தர் மாற்றினார், வானத்தின் வாசலாய் மாற்றினார். அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்காவது இவ்வளவு பெரிய விசுவாச வீடு இருக்கு, அங்க ஒண்ணும் கிடையாது. இவன் தலைக்கு ஒரு கல் வச்சு படுத்திருந்தா அந்த கல் எடுத்து நட்டி தாங்கையில் இருந்த எண்ணெய்க்கு அது தலையில் ஊத்தி இந்த கல் தேவனுக்கு வீடாகும் சொல்லிட்டு போயிட்டான். அதுபோல இந்த இடம் வானத்தின் வாசலா இருக்கணும். இந்த இடத்துல கால் வச்ச ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த இடத்துல போனேன் எனக்கு சுகம் கிடைச்சு, இந்த இடத்துல போனேன் எனக்கு வியாதி போயிடுச்சு, பிசாசு ஓடிடுச்சு, எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சது. இந்த இடத்துக்கு போனேன் எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. நாயோதின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு பேர் என்னது? நாயோதி. நாயோதினா சாமுவேல் இருக்கிற இடம். தாவீது தப்பி இப்பி ஓடி போய் எங்க சேர்ந்துட்டான்? நாயோதியில சாமுவேல்கிட்ட போய் சேர்ந்துட்டான். இவன் நாயோதியில சாமுவேல்கிட்ட இருக்கிறான் உடனே சவுல் ஆளை அனுப்பி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணான். அவங்க வந்தாங்க. அந்த நாயோதிங்கிற இடத்துல கால் வச்சதுதான் தாமதம். வந்தவனுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருச்சு? அபிஷேகம் கிடைச்சிருச்சு. எல்லாம் ரோடெல்லாம் திருக்க செஞ்சு ஆரம்பிச்சிட்டான். அந்த ஊர் எல்லையில வந்த உடனே என்ன கிடைக்கும்? அடுத்து ஒரு குரூப் அனுப்புனான். அவங்களும் அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே என்ன வந்துச்சு? 1 சாமுவேல் அவ்வளவுதான். பாவம் அவங்கள போய் என்ன பண்றது? சொல்றான் பார், 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாயோதியில தங்கியிருந்தான். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா இவன் ஆள் அனுப்பிக்கிட்டே இருப்பான். அந்த நாயோதியில வந்த உடனே யாருக்கு எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? கர்த்தருடைய ஆவி இறங்கும். கடைசியா சவுல் வந்தான். அவன் ரோடெல்லாம் என்ன செஞ்சான்? ஆவியில் நினைச்சுக்கிட்டே திருக்கேசன் சொல்லிட்டே வந்தான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு அந்த
ஆவியினுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு வியாபிச்சு கிரியை செஞ்சது பாருங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த இடம் ஒரு பெத்தேலா இருக்கணும். பெத்தேல் வருகிற ஜனங்களுக்கு ஜபங்கள் கேட்கப்படுகிற இடம். மூணாவது, இது ஒரு பெதஸ்தா குளமா இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தா வியாதி என்ன செய்யணும்? ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கணும். இந்த இடத்துல வந்தா சுகமாயிடும். அதனால இந்த இடம் நம்ம இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த இடம் முழுவதும் மகிமை இருக்கணும், ஆளுகை இருக்கணும், வல்லமை இறங்கணும். இந்த இடத்துக்கு வந்த உடனே சுகம் கிடைச்சிடணும், சமாதானம் கிடைச்சிடணும். ஒருவன் இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிறையிருப்பை, சாலமோன் ஜெபம் பண்றான் பாருங்க, இந்த ஆலயத்தை நோக்கி ஒருவன் சிறையிருப்புக்கு போகும் பொழுது ஒருவன் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பும். பஞ்சத்தில் அடிபட்ட ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணால் பஞ்சத்தை மாற்றும். அப்படிலாம் ஜெபம் பண்றான். வறட்சியில மழை இல்லாத காலங்களில் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தால் என்ன செய்யணும்? தேசத்துக்கு மழையை கொடுக்கணும். அப்ப அந்த ஆலயத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தினா பாத்தீங்களா? அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த இடம் ஒரு மகிமை உள்ள ஒரு இடமா இருக்கணும். இந்த இடம் ஒரு மேல் வீடா இருக்கணும். எது? பரிசுத்தாவி இறங்கின ஒரு மாடியாய் மேல் வீடா இருக்கணும். அப்போ சில காலங்களில் பரிசுத்தாவி இறங்கின மேல் வீடா இருக்கணும். இங்க வந்த அபிஷேகம் இறங்கணும், வந்தா திருக்கசம் சொல்லணும். இந்த இடத்துல கால் வச்சா சுகம் உண்டாகணும். இந்த இடத்துல கால் வச்ச உடனே செய்வனை கட்டுலாம் என்ன செய்யணும்? அருந்து போகணும். வானத்தின் வாசலாய் மாற்றணும். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, இந்த இடத்தை மகிமை தங்கிய வாசஸ்தலமாய் மாற்றும். இந்த இடத்துல கால் வச்சா இளைப்பாறுதல், சமாதானம், சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், நிம்மதி. இந்த இடத்துல வந்த உடனே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், சுகம், பிசாசின் கட்டுகள் அருந்து போகணும். ஆமென். கர்த்தர் இந்த இடத்தை மகிமைப்படுத்த முடியாக, இந்த இடத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாக, இந்த இடத்துல தம்முடைய வல்லமை விளங்கும். பெட்டியோடு அவருடைய தாபரசலத்திலே தெய்வம் எழுந்தருள முடியாது. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே முறையிட, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அந்நாளை போன்ற ஒரு ஜெப ஆவியை கத்திருந்த நாட்களில் எங்களுக்குள்ள பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்தில் கத்தாவி இந்த நாட்களில் அதிகமாய் காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம். சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கத்தர் பொறுப்படும். பைபிள் ஸ்டடியை பொறுப்படும். தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும். நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.